الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله مولانا العظيم وقال نبينا عليه الصلاة والسلام الحسد يأكل الحسنات كما تأكل النار الخطب صدق رسوله النبي الكريم وكما قال عليه الصلاة والسلام இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய வல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். உத்தம தூதர், சத்திய சீலர், சன்மார்க்க போதகர், சர்தார் துஆல முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்த முஃமினான ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றம் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் புனிதமான இந்த ஜுமாயினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹுடைய இல்லமாம் இந்த பள்ளிவாயிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு விடயங்களை இம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும், எதை விட்டு தவிர்த்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றானோ, தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் 100% முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் மீது சத்தியமாக வல்லாஹில்லதி லா இலாஹ கைருஹு, அவனை தவிர எந்த ஒரு இலாகும் எந்த ஒரு தெய்வமும் கிடையாது, வணக்கத்துக்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த ஹுதுபாவிலே மிக முக்கியமான நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான அனைத்து கட்டங்களையும் எங்களுடைய வாழ்க்கையினுடைய பாதுகாப்புக்கு தேவையான ஒரு பாதுகாப்பு அரண், பாதுகாப்பு கோட்டையைத்தான் மிக பெரும் அல்லாஹ்விடத்திலிருந்து உண்டான பாதுகாப்பு நம்முடைய இந்த வாழ்க்கையிலே வாழ்க்கையை அழகான முறையில் நடை போட்டு கொண்டு செல்வதற்காக வேண்டி அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பாதுகாப்பை தான் இந்த இடத்திலே உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அந்த அடிப்படையிலே அன்புக்குரியவர்களே, 5 விடயங்கள் இருக்கின்றது. 5 விடயங்கள், ஹம்சத்து அஷ்யா, 5 விடயங்கள். அந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் கடைபிடித்து வருவோம் என்று சொன்னால் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய வீட்டையும் நம்முடைய சொத்து செல்வங்கள் இவைகள் எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய உதவியால் மின் குல்லி ஷைத்தானின் வ ஹஸதின் வ சிஹ்ரின், சூனியம், பொறாமை, ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் இவைகள் எல்லாவற்றின் விட்டும், ஜின்களுடைய தொந்தரவு, மனிதர்களுடைய தொந்தரவு, இவைகளை மின் குல்லி ஈதாஇ மினல் ஜின்னி அவ் மினல் பஷரி, அல்லாஹ்வுடைய உதவியால் எங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ள முடியும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் வகாஃபத்து ஷுரூர், எல்லா விதமான கெடுதிகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்து. இதற்கு அரபியிலே சொல்லுவார்கள் அத்தஹ்சீனாத்.
இப்படிப்பட்ட பாதுகாப்பை நமக்கு சுற்றி நாம் ஏற்படுத்தி கொள்வது மிக முக்கியமான விடயம்தானே, தேவையான விடயம்தான். ஆரம்பத்திலே சொல்லிக் கொள்கின்றேன் அன்புக்குரியவர்களே, இதனுடைய தாக்கம் சூனியத்துடைய, பொறாமை கண்ணுடைய, ஷைத்தானுடைய கெடுதிகளுடைய தாக்கம் இருக்கின்றதே, இன்று சின்ன வயதிலே கோமாவிலே மனிதர்களை போட்டு விடுகின்றது. ஹதீஸிலே தெளிவாக வந்திருக்கின்றது, மௌத்தாக்கி விடுகின்றது, கபூருக்கு கொண்டு போகிற நிலைமை உண்டாக்கி. எத்தனையோ பேர் மௌத்தாகிறது அன்புக்குரியவர்களே இந்த காரணங்களால. அதனால இந்த விடயங்கள்ல நாங்க கவனம் செலுத்துவது மிக முக்கியம் அன்புக்குரியவர்களே. இந்த தஹ்சீனாத்துகளை, இந்த பாதுகாப்பை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அனைத்து விதமான சூனியக்காரர்களுடைய சூழ்ச்சிகளை விட்டும், கண்ணூரை விட்டும், ஷைத்தானுடைய கெடுதிகளை விட்டும் எங்களுக்கு பாதுகாத்து கொள்ள முடியும். தேவை என்னண்டா, இதை தெளிவாக விளங்கி நம்முடைய வாழ்க்கையிலே அதை மனனம் செய்து, இலகுவான விடயம்தான் நாம் அன்றாடம் பின்பற்ற. அன்புக்குரியவர்களே, விடயத்திற்கு வருகின்றேன். அந்த பாதுகாப்பில் 5 பாதுகாப்பை இந்த இடத்துல நான் சொல்ல போகிறேன். அல்லாஹுடைய உதவியால் அது மிக இலகுவான விடயம், அநேகமான மக்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கக்கூடிய விடயம். அல் ஹிஸ்னுல் அவ்வல், முதலாவது பாதுகாப்பு கிராஅத்து சூரத்துல் இஹ்லாஸ் வல் முஅவ்விதத்தைன். சூரத்துல் இஹ்லாஸ் இருக்குதே, அதையும் அதை தொடர்ந்து வரக்கூடிய முஅவ்விதத்தைன் என்று சொல்லக்கூடிய குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இதை ஓதுறது தான். எப்படி ஓதுறது? அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, மன் கரஅ குல் ஹுவல்லாஹு அஹத், யார் குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூரா, இந்த சூரா வகுல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ் 3 மர்ராத், 3 தடவை இதா அஸ்பஹ, காலை அடைஞ்சா 3 தடவை ஓதிக்கொள்றார். வ 3 மர்ராத் இதா அம்ஸா, மாலை அடைஞ்சா 3 தடவை. இப்ப இது கஃபதா மின் குல்லி ஷைஇன், எல்லா விடயத்துக்கும் போதுமான, மின் குல்லி ஷைஇன் யதுர், அனைத்து விதமான கெடுதிகள் இருந்தும் எங்களையும் பாதுகாக்கும். அதே போல வந்திருக்கிறது, ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னால துபுர குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னால ஓதுறாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாதுகாப்புக்குள்ளால, பாதுகாப்பு அரணுக்குள்ளால, வகான ஃபீ அமானில்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல, அல்லாஹுடைய பாதுகாப்புக்குள்ளுக்கு வந்துடுவார். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் இதை ஓதுறது, காலையில் மாலையில் ஓதுறது. சையதுனா உக்பத் இப்னு ராஃபி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் நான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒரு இரவு சந்தர்ப்பத்தில் நான் பெய்த்து கொண்டிருக்கிறேன், இரவேல நாயகத்தோட போய்கொண்டிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஅவ்வத், பாதுகாப்பு செஞ்சுக்கோங்க, உங்களை பாதுகாத்துக்கோங்க. ஃபகுல்து, நான் கேட்டேன், பிமா அத்தஅவ்வத் யா ரசூலுல்லாஹ், எப்படி நான் பாதுகாப்பு செஞ்சு கொள்றேன், எனக்கு காவல். فقال النبي صلى الله عليه وسلم بالمعوذتين, முஅவ்விதத்தைன் என்று சொன்னால் குல் ஹுவல்லாஹு அஹத், அதுக்கு பின்னால் வரக்கூடிய குல் அஊது ரப்பில் ஃபலக் குல் அஊது ரப்பின் நாஸ் சூரா, இதை ஓதி நீங்கள் பாதுகாப்பு தேடிக்குவோம். அன்புக்குரியவர்களே, உலமாக்கள் கிதாபுகள் எடுத்து எழுதியிருக்கின்றார்கள், வலம்மா சுஹிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா ரஅய்னா இலாஜன் அன்ஃபஅ வ அன்ஜஅ வ அக்வா மினல் முஅவ்விதத்தைன். அன்புக்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட பொழுது, ட்ரீட்மெண்ட் வைத்தியம் செய்யப்பட்டது, மிக மிக பிரயோசனம் அளித்த, மிக சிறந்த, மிக பலம் வாய்ந்த ட்ரீட்மெண்ட் என்னண்டா அந்த சூரா தான்.
குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். இதால் செஞ்ச வைத்தியம் அதுதான் மிக பிரயோசனம் அளிச்சிச்சு. அந்த அந்த அதாவது அந்த நோயை இல்லாமலாக ஆக்கிறதுக்கு, சூனியத்தை இல்லாமலாக ஆக்கிறதுக்கு. எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு படிச்சு தந்திருக்கிறாங்க. வயுஅல்லிமுனா அன் நதஹஸ்ஸன பிஹா மின் ஷர்ரி குல்லி ஹாசிதின். ஒவ்வொரு ஹசத், பொறாமைன்றது அடுத்தவன் பொறாமப்பட்ட அவன்கிட்ட நாங்கள் தப்பி போறன்றது மட்டும் இல்லை, அவன் பொறாமையால சூழ்ச்சி செய்யற அந்த கண், பொறாமையால பார்க்கிற கண்ணே போதும் அன்புக்குரியவர்கள். பொறாமை கண்ணுன்னு சொல்லுவோமே, பொறாமையில பார்த்துட்டா ஒரு பார்வை, பொறாமையில ஏங்கி பார்க்கிறான், அதே தாக்கிறோம். இது லேஸ் இல்லை. அப்ப இதனுடைய பாதுகாப்பு நதஹஸ்ஸன பிஹா மின் குல்லி மின் ஷர்ரி குல்லி ஹாசித். ஹசதுக்காரன் பொறாமை. யாரும் பொறாமப்படக்கூடாது, யாரையும் பார்த்து பொறாமப்படவானா. பொறாமை என்ன செய்யும்? அவனோட வாழ்க்கையில் என்ன செய்யும்டா, அவனுடைய நன்மைகள் எல்லாத்தையும் அழிச்சு போய்த்திடும், அழிச்சு போட்டுடும். எப்படி விறக அடுப்புல போட்டா அப்படியே பத்தி சாம்பலாக்கி போய்த்திடுமோ, அவன் செஞ்ச அனைத்து நல்லமல்களையும் கரிச்சிடும். அல் ஹஸத் யாக்குலுல் ஹஸன கமா தஅக்குலுன் நாரு அல் ஹதப. நாருல் ஹதப், விறகு கருகின்ற மாதிரி எல்லாம் பட்டு போய்த்திடும் பொறாமக்காரன். ஏன்னா பொறாமப்பட வேணாம். மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ், அல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க, சந்தோஷப்படுவோம். மாஷா அல்லாஹ். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஹசதுடைய கட்டங்கள், ஒவ்வொரு அதாவது சிஹருடைய கட்டங்களையும் இதை ஓதுறதுக்கு, பாதுகாப்புக்கு, காலையில மாலையில ஓதுறதுக்கு, சபாஹன் வ மசாஅன் வ துபுர குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் மிஸ் பண்ணக்கூடாது. 3 சூறாவை ஓதுற முறைகள் இருக்குது. அதனால தான் நாங்கள் பார்க்குறோம், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் நாங்கள் சலாம் கொடுத்தோன்னே என்ன செய்யறது, அவுராதுகளோட இந்த சூறாக்களை நாங்கள் ஓதுறது கட்டாயம். அதில் விசேஷம் என்னண்டா அன்புக்குரியவர்களே, தொழுகையை தொழுதாத்தானே ஓதேலும். தொழுகையே இல்லை, சுபஹே இல்லை, தூக்கம், சுபகுடைய நேரம் முடிஞ்சு கலாவாகிட்டு என்ன பாதுகாப்பு இருக்கும் எங்களுக்கு? சிந்திச்சு பாருங்க. தொழுகைக்கு பின்னால் ஓத சொல்றாங்க, காலையில் ஓதணும். காலையில் ஓதுறதுக்கு என்ன, இவருக்கு சூரியன் படணும் மூஞ்சிக்கு, முழிப்பு வாரத்துக்கு. அப்போ முதலாவது பாதுகாப்பு இந்த சூறா, 3 சூறா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். வாழ்க்கையில் இதை ஞாபகம் வச்சு இந்த பாதுகாப்பு எல்லா கட்டங்களும் நினைவு வரணும் எங்களுக்கு. இதை நாங்கள் செய்கிறோமான்னு பார்க்கணும். எத்தனை பேர் நாங்கள் இதை செய்கிறோம் பக்குவமாக, காலையிலையும் மாலையிலையும் ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னால. 2வது ஹிஸ்ன், அல் ஹிஸ்னு சானி, 2வது பாதுகாப்பு அன்புக்குரியவர்களே, 2வது துஆ என்னும் சொல்லலாம். 2வது பாதுகாப்பு என்னண்டா, நாங்க எங்கட குடும்பத்தை, எங்கட வீட்டை, எங்களுடைய அனைத்து தொழில் தொடர்புகள் இது எல்லாத்தையும் நாங்க பாதுகாக்கணும். பொறாம கண்ணை விட்டு பாதுகாக்கணும். இதுக்காகவே நாங்க எதை ஓதணும் என்னண்டா, அன்னகூல மா காலஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அல்லமஹு லி அஸ்ஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினாங்க, சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். அன்புக்குரியவர்களே, இந்த விடயங்கள் இருக்குது, இதை நாங்கள் பதிவு செஞ்சு கொள்ளணும், எழுதி கொள்ளணும், பாதுகாத்து கொள்ளணும். அதை போல் எங்கட நண்பர்கள் இருப்பாங்க, எங்கட நேசத்துக்குரியவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு இதை சொல்லி கொடுக்கணும், அவங்க இடத்துல போய் சேர வைக்கணும் இந்த விஷயங்களை. அவ்வளோ மிக முக்கியமான விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க, படித்து கொடுத்தாங்க சஹாபாக்களுக்கு. இந்த அவுராத் இதை சொல்லுவாங்க, ஹிஸ்னுன் அதீமும் அதீமுன் மின் கய்யூமிஸ் ஸமாவாதி வல் அர்த். இது அல்லாஹ் இந்த வானத்தை பூமியை படைச்ச, இந்த வானத்தை பூமியை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மகத்தான அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஹிஸ்ன், பாதுகாப்பு. எது? மஹுவ அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். அப்போ இந்த திக்ருடைய விஷயத்தில், இந்த தஹ்சீனுடைய விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்கண்டா, யாரு மன் நஸல மன்சிலன், மன் நஸல மன்சிலன்,
எங்கே சரி போகிறாரு, அதாவது தஹப இலா ஐயி மக்கானி, ஒருத்தர் போகிறாரு, வாகனத்தில் போகிறாரு, கப்பலில் போகிறாரு, ஃப்ளைட்டில் போகிறாரு, எங்கேயோ ஒரு பகுதிக்கு போகிறார், எங்கேயோ ஒரு தொங்கலுக்கு போகிறார், எங்கேயோ ஒரு நாட்டுக்கு போகிறார். போகக்கூடிய இடம் எங்களுக்கு பயமாக இருக்குது. அங்கே சஹராக்கள், சூனியக்காரன் நிறைஞ்சிருக்கிறான், ஹஸ்ஸாதுகள், பொறாமக்காரர்கள் நிறைந்திருக்கின்றார்கள். இப்படியே சொல்லி சொன்னார். மன்னசல மன்சில, சூழ்ச்சிகள், திட்டங்கள், சதி திட்டங்கள் தீட்டப்பட போகுது இப்போ எங்களுக்கு எதிராக. இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய பாதுகாப்பு என்ன? قال النبي صلى الله عليه وسلم من نزل منزلا فقال اعوذ بكلمات الله التامات من شر. இவர் அதை ஓதிக்கொண்டாரண்டா, லம் யதுர்ருஹு ஷைஉன் ஹத்தா யர்தஹில, அவர் எங்கே போனாரோ எதில் போனாரோ அங்கிருந்து வார வரைக்கும் எந்த ஒன்றும் தீங்கிழைக்காது, பாதுகாப்பு கிடைக்கும். நம்பிக்கையோட இந்த கலிமாவை, இந்த துஆவை உத்பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். ஒரு மனிதர் வந்தார், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார். வந்து சொன்னார், யா ரசூலுல்லாஹ் ரஅய்தல் பாரிஹா ஃபஇன்ன அக்ரப், அதாவது லதகத்னி ஃபரசத்னி, சொல்றாரு, என்னைய இரவு தேல் கொட்டிருச்சு. என்ன ராவ் என்ன செஞ்சுட்டு, தேல் கடிச்சிட்டு அல்லது கொட்டி விட்டது என்று சொன்ன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லவ் அன்னக குல்த அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் மா ضرتك فإنها لا تضرك بقدرة قيوم السماوات والأرض. அதால எந்த தீங்கும், அது கொட்டி இருந்தாலும் அது கடித்தாலும் அதிலிருந்து எந்த தீங்கும் ஏற்படாது, அது கடிக்காது. பாதுகாப்பு, விஷ ஜந்துக்கள் இருந்து பாதுகாப்பு, இரவேல காலையில் வீட்டில் பிள்ளைகளுக்கு. அன்புக்குரியவர்களே, இந்த பாதுகாப்பு எங்களுக்கு அல்லாஹ் அவனுடைய தூதர் மூலமாக காட்டி தந்தது. தன்னுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருந்த சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. எனவே இந்த அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். அடுத்தது அல் ஹிஸ்னு ஸாலிஸ், மூணாவது பாதுகாப்பு அரண், எங்களை பாதுகாக்கக்கூடிய விடயம் என்னண்டா, அன்னகூல பிஸ்மில்லாஹில்லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. காலையிலும் மாலையிலும் மூணு விடுத்தம். அன்புக்குரியவர்களே, பிஸ்மில்லாஹி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. காலையில் ஃபஜ்ருக்கு பின்னால, மாலையில் அஸருக்கு பின்னால் இருந்து 3 விடுத்தம் நாங்கள் ஓதுறது. அப்ப அதாவது அந்த ஹிஸ்னுடைய, அந்த துஆவுடைய, அந்த கலிமாவுடைய விடயத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலையில 3 விடுத்தம் ஓதுறாரு, அந்தியில 3 விடுத்தம் ஓதுறாரு, லம் யதுர்ருஹு ஃபீ ஸாலிகல் யௌம், எந்த பொதுவாக அல்லாஹ்வுடைய உதவியால, அவருடைய குதுரத்தால எந்த ஒன்றும் தீங்கிழைக்காது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த விடயத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. வைன்னதாலிக ஹுனாக மௌகிஃபுன் அஜீபுன் யுர்வா, ரிவாயத் செய்யப்படுகிறது. ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி, ஒரு சம்பவம். சலஃபீன்கள்ல ஒருத்தர், அன்னஹு கீல லி அஹதி சலஃப், அவர் சொல்றாரு, அவரிடத்தில் ஒரு சலஃபீன்களுடைய ஒருவரிடத்தில் சொல்லப்படுகிறது, அவசரமா போங்கோ, ஃபஇன்ன பைத்தக கத் இஹ்தரக, உங்களோட வீடு எங்கள்கிட்ட சொல்லப்படுது, அவசரம், எங்க நின்று கொண்டு இருக்கிறீங்க, ஓடி போங்க, வீடு பத்திட்டீங்க, உங்களோட நெருப்பு பிடிச்சிட்டீங்க, வீடு உங்களோட கடை நெருப்பு பிடிச்சிட்டீங்க, உங்களோட வீடு நெருப்பு பிடிச்சிட்டீங்க, ஓடி போங்க அவசரமாக. அசாபத்துஹுன்னார், நெருப்பு எடுத்துட்டீக்குது. இப்ப உங்களோட வீட்டுல நெருப்பு பத்தி டீக்குது என்று சொல்லப்படுகிறது. அவரிடத்தில் அவர் அமைதியாக இருக்கிறார். அவர் சொல்றாரு, ஃபகால லா லைஸ பைத்தி அல்லதி கத் இஹ்தரக், அந்த பத்திர வீடு அது ஏண்ட வீடு இல்லை என்று சொல்றாரு. ஆனா இவர் எங்கேயோ வைக்கிறாரு, இவர் காணல,
வந்தவங்க சொல்றாங்க, கண்டுட்டு வந்தவங்க சொல்றாங்க, உங்களோட வீடு பத்துது அல்லது உங்களோட கடை பத்துது. அவங்களுக்கே ஆச்சரியம், என் வீடு பத்துது இல்லை, என் வீடு இல்லை அது பத்துறது. فَتَعَجَّبُوا كَيْفَ لَهُ بِهَذِهِ الطُّمَأْنِينَةِ وَالسَّكِينَةِ. அவங்களுக்கே ஆச்சரியம், என்னப்பா சொல்றத நம்புறார் இல்ல, இவர் அமைதியாக இருக்கிறார், எந்த பதட்டம், எவ்வளோ பதறுவோம். ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க என்று கேட்ட நேரத்தில் அவர் சொல்கிறாரு, என் வீடு பத்தாது. ஏனண்டா நான் இன்றைக்கு எனக்கு நல்ல ஞாபகம், فقال لأني قرأت صباحا بسم الله لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء என்ற துவாவை நான் ஓதினது எனக்கு நல்ல ஞாபகம். இப்போ பத்தின இடத்துக்கு எல்லாம் போகிறாங்க, இவரும் போகிறாரு. பார்த்தா அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு தான் பற்றி கொண்டு இருக்குது, அவருடைய வீட்டுக்கு எந்த ஒன்றும். பின்னால் ஒரு விடயம் எழுதப்படுகிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் அவருடைய குசிரத் சாக்கு, காலில் ஒரு இன்ஜெக்ட் ஆகிட்டு, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு, கால் உடஞ்சிட்டு சொல்லி காட்டுறாரு. இன்றைய நாள் நான் பிஸ்மில்லாஹி லா யதுர்ரு மஅஸ்மி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா, இந்த துஆவை நான் ஓதல்ல, இந்த கலிமாவை நான் ஓதல்ல, எனக்கு ஞாபகம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாங்கள் எல்லா கட்டங்கள்லையும் காலையிலையும் மாலையிலையும் இந்த தஹ்சீனை, இந்த பாதுகாப்பை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் உண்டாக்கிடுவோம்டா அனைத்து விதமான கெடுதிகள் இருந்தும், சூழ்ச்சிகள் இருந்தும், திட்டங்கள் இருந்தும், சூனியத்திலிருந்தும், பொறாமைக்காருடைய கண்கள் இருந்தும் எங்களையும் எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய வீட்டையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. 4வது தஹ்சீன் கராத்து ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி ஓதுறது தான். ஆயத்துல் குர்சி எங்களுக்கு தெரியும் அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஓதுவோம், இதை ஞாபகத்தோடு நாங்கள் ஓதுவோம். காலையில் மாலையில் தொழுகைக்கு பின்னால் நாங்கள் ஓதுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு படித்து தந்தாங்க. தெளிவாக ஹதீஸ்ல வந்திருக்குது, ஹுஃபிஸ மினல் ஜின்னி ஹத்தா யும்சி. காலையில் ஒருத்தர் ஓதுறாரு, ஜின்ல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கிறான், பாதுகாக்கப்பட்டுடுவார். ஒமன் கரஅ ஹீன யும்சி, மாலையில் ஓதுறாரு, அடுத்த நாள் காலை வர காட்டி ஹத்தா யுஸ்பிஹ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு படிச்சு தந்தாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, வஅல்லமனா அன் நக்ரஅஹா துபுர குல்லி ஸலாத்தி. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே ஓதணும், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சி. இன்னொரு ஹதீஸ்ல வருது, யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சியை ஓதுறாங்கோ அவருக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு தடை இல்லல் மௌத், மௌத் மட்டும்தான். அவர் மௌத்தாகினா உடனே சொர்க்கம் போவார். எனவே அன்புக்குரியவர்களே, தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த ஆயத்துல் குர்சியை எங்களுக்கும் எங்களோட குழந்தைகளுக்கும் அந்த படுக்கையிலிருந்து நாங்கள் ஓதி எங்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் செஞ்சு கொள்வது, அனைத்து விதமான இந்த பாதுகாப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொள்றதுக்குதே ஆக முக்கியம். ஷைத்தான் கிட்ட வரமாட்டான், ஹதீஸ்ல வந்து இருக்குது. வலா யக்ரபுஹு ஷைத்தான் ஹத்தா யுஸ்பிஹ். இரவில் தூங்குறாரு, ஷைத்தான் கிட்ட வரமாட்டான். ஆயத்துல் குர்சி அவ்வளோ பாதுகாப்பு. 5வது ஹிஸ்ன், அன்புக்குரியவர்களே, ஹிஸ்னுல் ஹாமிஸ், 5வது ஹிஸ்ன் பாதுகாப்பு, அன்னகூல இதா மா ஹரஜ்னா மின் புயூத்தினா, எங்கட வீட்டிலிருந்து நாங்கள் எப்பெல்லாம் வெளியாகிறோமோ, அன்புக்குரியவர்களை ஞாபகத்தில் நாங்கள் வச்சுக்கொள்ளணும். உது செஞ்சு கொண்டு வலது காலை வெளியே வச்சு, இதை நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கும் காட்டி கொடுக்கணும், அவங்க பார்க்குறதுக்கு நாங்கள் இதை செய்யணும். ஒவ்வொரு சந்தர்ப்பம், எத்தனையோ பேர் வீட்டிலேருந்து வெளியே வந்தாங்க, வீட்டுக்குள்ளுக்கு போகலை, வெளியே போய்த்தா எத்தனையோ விதமான ஆபத்துகளுக்கு இன்றைக்கு நேரிடுறாங்க. ஆனால் இந்த ரகசியங்கள், இப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் எல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்குது. இதை நாங்கள் செஞ்சு நம்பிக்கையோடு செஞ்சுட்டு போனால் நிச்சயமாக அல்லாஹ் நாங்கள் போன இடத்துக்கு வீட்டு வார வரைக்கும் பாதுகாப்பு உண்டாகும். உலுவை செஞ்சு கொண்டு வலது காலை வச்சு பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் என்று ஓதிக்கொண்டு போகும். யதகஃபல் அல்லாஹ், எங்கட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாதுகாப்புல நாங்கள் ஆவிடுவோம். அல்லாஹ் அவனுடைய பாதுகாப்பு கிடைச்சிடும். மலக்குமார்களே சொல்றாங்க, காலத்தில் மலாயிகா ஹுதியத் வ குஃபியத் வ உகியத், பாதுகாப்பு கிடைச்சிட்டு.
ஷைத்தான் கிட்ட வர மாட்டான். எனவே அன்புக்குரியவர்களே, நேரமும் சுருக்கமானது. இந்த 5 விடயங்கள் கஷ்டம் இல்லை. இப்போ இதில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு இது தெரியும் தான். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரையும் இல்லை. ஆனால் ஆதாரபூர்வமாக இந்த விடயங்கள் அழகான முறையில் உலமாக்கள் கிதாபுகள் எடுத்தெழுதி இருக்கிறாங்க. ஆதாரத்தோட, ஹதீஸ் ஆதாரத்தோட அன்புக்குரியவர்களை முன்வைத்தேன். இது எங்களை சமூகத்துக்கு, என்னையும் என்ற குடும்பத்தையும் என்னுடைய சொத்து செல்வங்களையும் இன்றைக்கு அன்புக்குரியவர்களே சூனியத்துடைய விஷயத்தில் நிறைய பகுதியை எத்தனையோ பேர் சூனியத்தால் பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கு கோமால இருக்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கபருக்கு போகிறாங்க. மௌத்துடைய கட்டம் அந்த அளவுக்கு சூனியத்தினுடைய தாக்கம், பொறாமை கண்ணுடைய தாக்கம். எனவே இது மிக விரிவான விடயம். எத்தனையோ ட்ரீட்மெண்ட் செய்கிறாங்க, வைத்தியம் செய்கிறாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் முடிஞ்சு எல்லா செக்கப் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இவருக்கு எலும்பி நிற்கலாம். உங்களுக்கு ஒன்றும் இல்லை, எல்லா செக்கப்லையும் ஒன்றுமே இல்லை. என்ன நடந்த? அன்புக்குரியவர்களை வர்றதுக்கு முன்னால் பாதுகாக்கிற வழிமுறையை இஸ்லாம் எங்களுக்கு காட்டு தந்திருக்குது. இதுதான் 5 பாதுகாப்பு அறங்கள். சூறாக்களை ஓதுறது, அதே போல் அவுது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் ஓதுறது, பிஸ்மில்லாஹி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா இதை ஓதுறது, ஆயத்துல் குர்சியை ஓதுறது, பிஸ்மில்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் வீட்டிலிருந்து வெளியாகக்கூடிய ஓது. இந்த 5 விஷயம்தான். இந்த 5 விஷயத்தையும் எங்களை வாழ்க்கையில் மறந்துடாங்க. 5 நேரமும் பக்குவமாக தொழுதுட்டு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி காலையிலே இல்லை, சுபகுக்கே இல்லை. எத்தனையோ பேர் பக்குவமாக ஜும்மாக்கு வந்து இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, எத்தனையோ பேர் சுபகு இல்லை. சுபகு இல்லாட்டி யாரும் சுபகு தொழுகையை தொழலையோ, யார் மன் ஸல்ல சுபஹ சுபஹுடைய தொழுகையை தொழுதாத்தான் ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ், அவர் வெளியே போறார், அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருப்பார். யாரும் அவருக்கு கை வைக்கலாம், அவருடைய விடயங்களுக்கு கை வைக்கலாது. அப்ப சுபஹ் தொழுகையை தொழலண்டா அது யாராக இருந்தாலும் சரி, அவர் வெளியே போனால் அவருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. அந்த பயம் இருக்கணும் எங்களுக்கு. அடே நான் சுபஹுக்கு வரணும். இந்த விடயங்களை மறந்துடாமல் எங்களுக்கும் எங்களோட வீட்டுக்கும் எங்களோட பிள்ளைகளுக்கும் நாங்கள் செஞ்சால் அதுக்கு பிறகு நாங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. பக்குவமாசி வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நிலைமைகள் அனைத்தையும் சீராக்குவானாக. எங்களோட கஷ்டங்களை நீக்கிறியா அல்லாஹ், துன்பங்களை அகற்றியா அல்லாஹ், துஆக்களை கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. இந்த பாதுகாப்பு அரண்கள் எங்களை வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், காலையிலும் மாலையிலும் யா அல்லாஹ் உன்னை வணங்கக்கூடிய பாக்கிய தந்திரியா அல்லாஹ். இந்த ஔராதுகளை, துஆக்களை, இந்த கலிமாத்துகளை, யா அல்லாஹ் இந்த தஹ்சீனாத்துகளை எங்களோட வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். ஒரு நாளும் மிஸ் ஆகாமல் இவைகளை ஓதி எங்களோட வாழ்க்கையில் பாதுகாப்பு உன்னின் மூலமாக அடையக்கூடிய பாக்கியத்தங்கள் எல்லாருக்கும் தந்துட்டு ரஹ்மானே. எங்களை ஒவ்வொருத்தர் உள்ளத்தில் மூசலாடக்கூடிய தேவைகள் ஹாஜத்துக்கு நிறைவேற்றி தந்துட்டு ரஹ்மானே. எங்களை குழந்தை குட்டிகளை பாதுகாத்திரியா அல்லாஹ், சாலிஹானவர்கள் ஆக்கிறியா அல்லாஹ். மனைவி மக்கள் எங்களுக்காக ஹிதும செய்கின்றார்கள் ரஹ்மான், அவர்களின் கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த மக்பராக்கல்ல யா அல்லாஹ் எங்கள் உறவுகள் எல்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ரஹ்மானே. அவர்களுடைய கபரை விசாலமானதாக, வெளிச்சமானதாக, சுவர்க்கத்தினுடைய பூஞ்சோலியாக ஆக்கிறியா அல்லாஹ். நரகத்துடைய படுகொலியை விட்டும் பாதுகாத்துட்டு ரஹ்மானே. எங்களை ஒவ்வொருத்தர் உள்ளத்திலே மூசலாடக்கூடிய தேவைகள் ஹாஜத்துக்கு நிறைவேற்றி தந்து ரஹ்மானே. இந்த இடத்துல கேட்க வேண்டிய, கேட்க மறந்த முக்கியமான யா அல்லாஹ் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான துஆக்களுடைய கபூலியத்தை யா அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் உண்டாக்கி தந்துறியால். ஒவ்வொருத்தர் உள்ளத்தில் மூசலாடக்கூடிய தேவைகள் ஹாஜத்துகளை ஹலாலான ஹாஜத்தை நிறைவேற்றி தந்துடு ரஹ்மானே. எங்கள் தாய் தகப்பன் பாவங்களை மன்னிச்சிரியா, உஸ்தாத் மார்களுடைய மாணவர்கள் பாவத்தை மன்னிச்சிரியாவா. யாரெல்லாம் எங்களுக்கு உதவி செஞ்சாங்களோ, துஆ வேண்டிக் கொண்டாங்களோ எல்லாரையும் கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.